எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இன்று மிக மிக முக்கியமான ஒன்றை பற்றி தான் நாம் பேசவிருக்கின்றோம். வாசிப்பு. நிறைய வாசகங்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை துரிதப்படுத்துவோம், வாசிப்பே நம் சுவாசிப்பு, வாசிக்காத சமூகம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டது என்று பிரபல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக வாசிப்பு என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. வாசிப்பதற்கு வயது கிடையாது. வாசித்துக் கொண்டே இருக்கும் காலகட்டத்தில் நிறைய கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். பெம்பலாஜரான் பஞ்சாங் ஆயாட் என்று சொல்வார்கள். ஆக மாணவர்கள் திறம்பட வாசிப்பின் வழி அவர்களுடைய அனுபவத்தையும் ஆற்றலையும் வளர்த்துக் கொள்வதற்கு வாசிப்பு ஒரு அடிப்படையான ஒரு திறனாகும். ஆக வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறும் போது கூட மாணவர்கள் வாசிப்பில் அடிப்படை அறிவை பெற்றிருக்கவில்லை என்றால், அடிப்படை திறனை பெற்றிருக்கவில்லை என்றால், அன்று ஆசிரியர் போதிக்கும் பாடத்தை கூட அவர்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, சிக்கல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆக மாணவர்கள் வளரும் போது அவர்களுடைய வாசிப்பு படிநிலைகளும் தொடர்ந்து வளர வேண்டும். காரணம், முதலாம் ஆண்டில் சொற்கள் சொற்றொடர்களை வாசிக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் ஆண்டில் வாக்கியங்கள் சின்ன சின்ன பத்திகளை வாசிக்க துவங்குவார்கள். அடுத்ததாக 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு போகும்போது பெரிய பெரிய பத்திகள் கொண்ட கட்டுரைகள், பல்வேறு பணுவல்களை வாசிக்க நேரிடும். ஆகவே மாணவர்களுடைய வாசிப்பு படிநிலைகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருவதால் வயதுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வாசிப்பும் சிறப்பாக இருந்திட வேண்டும். ஆகவேதான் வாசிப்பை வளர்ப்போம் என்கிற ஒரு சின்ன ஒரு நடவடிக்கையை நான் இன்று முதல் துவங்கி இருக்கின்றேன். பல நிலைகளில் தொடர்ந்து மாணாக்கருக்கு வாசிப்பில் ஒரு தடையாக இருக்கக்கூடிய, வாசிப்பில் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விடயங்களை தான் நாம் தொடர்ந்து ஒரு பயிற்சியாக செய்து பார்க்கவிருக்கின்றோம். ஆக இதனை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து இந்த சிக்கலை, இந்த வாசிப்பு தொடர்பான பிரச்சனையை உடனடியாக களைய வேண்டும். அதை களைந்தால்தான் வாசிப்பின் வழி மாணவர்கள் பெறக்கூடிய ஆற்றலும் அறிவும் அனுபவமும் அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்தந்த வயது காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது, ஓகே, எழுத்துக்களை கருத்துன்றி வாசித்தல் என்பது மிக மிக முக்கியம். மாணவர்கள் வாசிக்கும் போது அவர்கள் அந்த சரியான தொனி, வேகம், நிறுத்த குறிகளுக்கு ஏற்ப வாசிக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து ஒரு திறனாக வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அவர்கள் வாசிக்கும் போது சரளமாக வாசிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்கள் வாசிக்கும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை நன்கு அறிந்து கருத்துணர்ந்து வாசிப்பதில்லை. ஒரு விரைவு வாசிப்பு செய்வதை போல அவர்கள் அந்த முதல் 2 எழுத்தை பார்த்தவுடன் அவர்களாகவே சொந்தமாக அந்த சொற்களை ஊகித்து வாசித்து விடுகிறார்கள். ஆக அப்படி வாசிக்கும் போது என்ன ஆகின்றது? அந்த சொல் பிழையாக உச்சரிக்கப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட அந்த சொற்களில் உள்ள சில எழுத்துக்கள் தவறாக உச்சரிக்கப்படுகின்றது. ஆகவே அது பொருள் மாறுபட வாய்ப்புண்டு, பொருள் மயக்கத்தை கொடுக்க வாய்ப்புண்டு, அல்லது அதுவே ஒரு பழக்கமாகிவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எழுத்துக்களை கருத்துன்றி வாசிக்க வேண்டும். ஆக ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், எழுத்து கூட்டி வாசிக்கக்கூடிய மாணவர்கள் சிக்கல் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் கருத்துன்றி அதை தெரிந்து வாசிக்க வேண்டும். பிறகுதான் மெல்ல அந்த வாசிப்பு வளரும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, குறில் நெடில் அறிந்து வாசித்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். வாசிக்கும் போது நீங்கள் குறில் நெடிலை நன்றாக அறிந்து வாசிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இங்க ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சுகாதாரம். இதை மாணவர்கள் வாசிக்கும் போது என்ன மாதிரியான பிழைகள் செய்வார்கள் என்று பாருங்கள். சுகாதாரம் பாருங்க, கா என்பது நெடில், ஆனால் அவர்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த துணைக்கால் இருப்பதை நன்றாக அவர்கள் கருத்துன்றி பார்க்காமல் அதனை பிழையாக சுகாதாரம் என்று வாசிக்க வாய்ப்புண்டு. அல்லது சுகாதாரம், சுகாதாரம், இப்படியாக உச்சரிப்பில் பிழைகள் நடப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த குறில் நெடில் இந்த எழுத்துக்களை அறிந்து வாசிப்பது, எழுத்து வேறுபாடுகள், ஒலி வேறுபாடுகள், லகரம், நகரம் வேறுபாடுகளை அறிந்து வாசிக்கும் போதுதான் அந்த பொருள் மயக்கம் ஏற்படாமல், தவறு ஏற்படாமல், உச்சரிப்பிலும் எந்த பிழையும் இல்லாமல் வாசிக்க முடியும். இதுவே நம்ம அன்றாடம் பழக்கமாக வலியுறுத்தினால் மாணவர்கள் நாளடைவில் வாசிப்பில் எந்த ஒரு எழுத்து உச்சரிப்பு பிழை இல்லாமல் சரளமாக வாசிக்க நேரிடும். அடுத்ததாக பாருங்க, குறில் நெடில் அறிந்து வாசிப்பது மிக மிக அவசியம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக அந்த ஒலி வேறுபாடுகளை கருதி வாசிப்பது, அதாவது விழிப்புணர்வு என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோமே, அதை வாசிக்கும் போது ஒரு சில மாணவர்கள் அவசரத்தில் வாசிக்கும் போது வழிப்புணர்வு, ஓகே, அல்லது லகரத்தை பிழையாக உச்சரிப்பது,
விழிப்புணர்வு, விழிப்புணர்வு, விழிப்புணர்வு. அது அந்த அந்த எழுத்தை பார்த்ததுமே அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று மாணவர்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து எந்த ஒரு பொருள் மயக்கமும் பொருள் பிழையும் இல்லாமல் வாசிக்க முடியும். சரியா மாணவர்களே? சரி, அடுத்ததாக இது முக்கியமான ஒன்று. மாணவர்கள் பெரும்பாலும் இது போன்ற விடயங்களில் இது போன்ற எழுத்துக்களை, உயிர்மெய் எழுத்துக்களை வாசிக்கும் போது நிறைய பிரச்சனைகள், அதோடைய குறில் நெடில் அறிந்து அதோடைய வேறுபாடு அறிந்து வாசிக்கும் போது நிறைய சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். ஆக இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு என்று நாம் சொல்வோம். சரியா? அதை வாசிக்கும் போது அதோடைய ஓசை வேறுபாடுகளை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கோ, ஓகே, கோ, ஓகே. இங்க ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, கோபம். இந்த சொல்லை நீங்கள் வந்து மாணவர்கள் இடத்தில் கொடுத்து பாருங்கள். வாசிக்கும் போது மாணவர்கள் கேபம், கொபம், இப்படியாக அவர்கள் பொருள் மாறுபட்டு ஒளி வேறுபட்டு வாசிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. காரணம், இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இதோடைய இந்த உயிர்மை எழுத்தில் இதனுடைய வேறுபாடுகளை அறிந்து மாணவர்கள் அதனுடைய ஓசை அடிப்படையில் அதனை உச்சரிக்க வேண்டும். ஆக இதனை நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த சிக்கலை கலைந்தாலே போதும், பெரும்பாலாக எழுத்து பிழைகளும் அல்லது வாசிக்கும் போது உச்சரிப்பு பிழைகளும் நடைபெறாமல் நம்மால் தடுக்க முடியும். பாருங்க, இதை எப்பொழுதுமே நான் வந்து கைபேசின்னு சொல்லுவேன். பாருங்க, கைபேசி போல இருக்கு. ஓகே, கைபேசியும் துணைக்காலும் வந்தால் அதோடைய ஓசை ஓ. நன்றாக நீங்கள் இதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கைபேசியும் துணைக்காலும் வந்தால் அந்த சொல்லை, அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும்? அதோடைய ஓசை ஓ. சரி, இப்போ எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பாருங்க, இந்த இடத்துல நீங்க எந்த எழுத்தை போட்டாலும், இந்த கைபேசிக்கும் துணைக்காலுக்கும் நடுவில் நீங்க எந்த எழுத்தை போட்டாலும் அதோடைய ஓசை வந்து ஓவில் வந்து ஒலிக்க வேண்டும். கோ, போ, தோ, கோவில், போட்டி, தோட்டம். இங்க இந்த ஓசையை புரிந்து கொண்டால் உச்சரிக்கும் போது பிழைகள் ஏற்படாது. தெட்டம், தொட்டம் இப்படியா வாசிக்க வாய்ப்பு கிடையாது. காரணம், இந்த கைபேசியும் துணைக்காலும் இருந்தால் அதோடைய ஓசை ஓ என்று ஒலிக்கும் என்பதை மாணவர்கள் நினைவில் நிறுத்தி கொண்டால் வாசிக்கும் போது அதில் எந்த ஒரு உச்சரிப்பு பிழையும் செய்ய மாட்டார்கள். எப்பொழுது உச்சரிப்பு பிழை இல்லாமல் வாசிக்கின்றார்களோ எழுதும் போது அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்ததாக பாருங்க, ஓகே, இது வெறும் கைபேசி மட்டும் இருந்தா, வெறும் கைபேசி மட்டும் இருந்தா அதோடைய ஓசை என்ன? நன்றாக நீங்கள் கருத்துன்றி கவனிக்க வேண்டும். கே, கே. வெறும் கைபேசி மட்டும் இருந்து பக்கத்துல ஒரு எழுத்து வந்தால் அதோடைய ஓசை கே. பாருங்க, ஏ, கே. அதோடைய ஓசை ஏ. எல்லாம் அந்த உயிரெழுத்து ஓசைகள் தான். சரியா? அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப இந்த கைபேசி மட்டும் இருந்து பக்கத்துல எந்த நீங்க உயிர்மை எழுத்து போட்டாலும் அதோடைய ஓசை வந்து ஏல தான் முடியும். கே, பே, தே, கேள்வி, பேட்டி, தேன், ஏ. வெறும் கைபேசி மட்டும் இருந்தால் ஏ என்கிற ஓசையை நீங்கள் பயன்படுத்தி அந்த சொல்லை உச்சரிக்க வேண்டும், அந்த எழுத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக கோ, ஒற்றை கொம்பு. ஒற்றை கொம்பும் துணைக்கால் மட்டும் வந்தால் அதோடைய ஓசை என்ன? ஓ, ஓ. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒற்றை கொம்பும், இது ஒற்றை கொம்பு என்று நாம் சொல்லலாம். ஒற்றை கொம்பும் துணைக்காலும் வந்தால் அதோடைய ஓசை ஓ. எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நீங்க எந்த உயிர்மை எழுத்தை நீங்கள் போட்டாலும் கோ, போ, தோ, ஓ ஓசை தான் வரும். ஏன் ஓ ஓசை வரும்? ஏன்னா ஒற்றை கொம்பும் துணைக்காலும் வருவதால் அதோடைய ஓசை ஓ என்பதை நீங்க நன்றாக ஞாபகப்படுத்திக் கொண்டால் வாசிக்கும் போது சிக்கல் ஏற்படாது. கொடி, பொன், தொட்டில். கொடி, பொன், தொட்டில். ஆக அதோடைய ஓசை ஓ. அடுத்ததாக இன்னொன்று முக்கியமான ஒன்று கே. வெறும் ஒற்றை கொம்பு மட்டும் வந்தா, துணைக்கால் வராம வெறும் ஒற்றை கொம்பு மட்டும் வந்தால் அது குறில். கே. இதோடைய ஓசை என்னவென்று பார்த்தால் ஏ. இந்த வெறும் ஒற்றை கொம்பை நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய ஓசை ஏ. ஆக எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம்.
இங்க இந்த பெட்டியில, இந்த காலியான பெட்டியில எந்த எழுத்தை போட்டாலும் அதோடைய ஓசை முடியும் போது ஏ. கே. பா போட்டீங்கன்னா பே. தா போட்டீங்கன்னா தே. கெண்டை, பெட்டி, தென்னை. ஆக உச்சரிக்கும் போது தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? இதனை நீங்கள் நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள். இன்றைய பயிற்சி ஒரு சிறிய பயிற்சி தான். ஆனால் இது பெரும் ஒரு பிரச்சனையாக வாசிப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனை தவிர்த்து நாம் சிறப்பாக வாசிக்க வேண்டும். வாசித்தவற்றை நன்றாக கருத்துணர்ந்து நாம் நம்முடைய அறிவை, பொது அறிவை, கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு அடித்தளமாக விளங்குவது நிச்சயமாக வாசிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்று நாம் கற்றுக்கொண்டது இந்த ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு அடிப்படையில் உயிர்மை எழுத்துக்களை எப்படி ஒலிப்பது, அதோட ஓசை என்ன என்பதை நாம் இன்று தெரிந்து கொண்டோம். வெறும் ஒற்றை கொம்பு மட்டும் வந்தா ஏ அதோட ஓசை. இந்த இடத்துல நீங்க எந்த எழுத்து போட்டாலும் நே. ஓகே, பா போட்டீங்கன்னா பே, மா போட்டீங்கன்னா மே. அதே போல கைபேசி மட்டும் வந்தது என்றால், அதாவது இரட்டை கொம்பு கைபேசி மட்டும் வந்தது என்றால் ஏ அதோட ஓசை ஏ. தா போட்டீங்கன்னா தே, மா போட்டீங்கன்னா மே. அதே போல ஒற்றை கொம்பும் துணைக்காலும் வந்தால் ஓ. ஓகே, பா போட்டீங்கன்னா போ, தா போட்டீங்கன்னா தோ. அதே போல கைபேசியும் துணைக்காலும் வந்தால் அதோடைய ஓசை ஓ. ரா போட்டீங்கன்னா ரோ, மா போட்டீங்கன்னா மோ. ஆக அந்த உயிர்மை எழுத்துக்கு தகுந்த போல அந்த ஓசையுடன் அது அந்த எழுத்து ஒலிக்கும். சரியா மாணவர்களே? இன்று நிச்சயமா உங்களுக்கு இது பயனளித்திருக்கும் என்று நம்புகின்றேன். வாசிப்பை வளர்ப்போம், வாசிப்பை நேசிப்போம். நாளை நீங்கள் ஒரு தமிழ் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளையோ அல்லது ஒரு கதை புத்தகத்தையோ நீங்க விரும்பி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற கதை புத்தகத்தையோ படிக்கும் போது உங்களுக்கு அந்த கருத்து பிழை இல்லாமல், பொருள் மயக்கம் இல்லாமல், எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் சிறப்பாக வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எழுத்துக்களை கருத்துன்றி அறிந்து வாசிக்க வேண்டும். அதனுடைய ஒலி வேறுபாடுகளை உணர்ந்து வாசிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஆக வாசிப்பே ஒரு சமூகத்தை சிந்தனை ரீதியில் தொடர்ந்து நகர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஆயுதம் என்பதை புரிந்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு பயிற்சியுடன் சந்திப்போம். நன்றி.